கத்தோலிக்க சபை உருவானது. மலேசிய மறைக்கடவு கன்னியர் சபைக்கு இந்நாள் இனிய நன்னாள், இன்பம் பொங்கும் பொன்னாள். இறை தந்தையின் அன்புக்கு அர்ப்பணமாகி மங்களம் பொங்கும் என் நன்னாளிலே நாம் தஞ்சை மறைமாவட்ட மேதகாயர் அவர்களையும் குருக்களையும் இறை மக்களையும் மண் மகிழ்ச்சியின் சின்னமாய் முழுமையை என்பிக்கும் கும்பம் கொண்டு மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்போம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்வீர்கள். ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4 முதல் 10. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அன்பு பணிக்கு சில நெறிமுறைகள். சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டுக் கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள்.
அறிவித்தது. சிஸ்டர் கிரேசி பால். ஆண்டவரே, இதோ வருகின்றேன். சகோதரியே, இருவரிடமிருந்தும் அவரது திருச்செவிலிருந்தும் நீர் கேட்பது என்ன? தூய ஆவியால் வலிமை பெற்று புனித கன்னி மரியாதை முன்மாதிரியாக கொண்டு எனது வாழ்வை அமல அன்னை சலேசிய மறைபரப்பு சபையில் இறைவனுக்கு நிரந்தரமாக அர்ப்பணித்து விளைகின்றேன். அன்பு சகோதரி மரியா, அமல அன்னையின் சலேசிய மறைபரப்பு சபையின் கோட்பாடுகளுக்கு இணங்க பல இடங்களில் வாழ்ந்தும் சபையின் மறைபரப்பு பணியில் பல ஆண்டுகள் பங்கெடுத்தும் உள்ளதால் அதன் இன்ப துன்பங்களையும் கிறிஸ்துவுக்கு என் வாழ்வு முழுவதையுமே அர்ப்பணிப்பதால் உண்டாகும் மகிழ்வையும் சவால்களையும் அறிந்துள்ளேன். கிறிஸ்துவுக்கு நிரந்தரமாக அர்ப்பணிப்பதன் முக்கியத்துவம் தாயே, என்னுடைய உள்ளத்திலே ஆவல், துறவரம் போன ஆவல் இருக்கிறது. எனவே எனக்கு அனுமதியும் ஆசியும் கொடுங்கள் என்று இரண்டாவது முறையும் கேட்டார். இரண்டாவது முறையும் அவள் கத்தியை எடுத்து வா என்று சொன்னார். கத்தியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். மீண்டும் கத்தியை கொண்டு வந்து அங்கே வைத்துவிட்டு உன் வேலையை பார், பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார். நிச்சயமாக தொடர்ந்து நான் இந்த பணியை செய்திருக்க மாட்டேன். நான் ஒரு சமூக சேவகி அல்ல. எனவே இந்த விருதை வேறு யாருக்காவது கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சின்னம் சிறிய சகோதரருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இப்ப நீ சொல்றீங்க, இது எப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கெல்லாம் ஏற்படும். நம்முடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் மற்ற காரியங்களை நாம் செய்யணும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பிற்கும் அனுபவத்திற்கும் மேலான காரியங்களை செய்ய முடியும். அவரின் தயார் நிலை பற்றியும் அமல அன்னையின் சலேசிய மறைபரப்பு சபையில் தன்னை நிரந்தரமாக அர்ப்பணிப்பது பற்றியும் அதன் கோட்பாடுகளின்படி வாழ்வது பற்றியும் சகோதரியே, திருமுழுக்கினால் கிறிஸ்துவின் புது படைப்பாய் மாற கிறிஸ்துவின் இறப்பில் பங்கு கொண்டீர். இந்த நிரந்தர அர்ப்பணிப்பால் அவரை இன்னும் நெருக்கமாக பின்பற்ற தீர்மானித்திருக்கின்றீரா? ஆம், தீர்மானித்திருக்கின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரது கன்னித்தாயும் தங்களுக்கென தேர்ந்து கொண்டது போல மக்களின் வேண்டுதலுக்கு கனிவுடன் சரி சாய்த்தருளும். ஒரு பணிக்காக தம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க முழுமனத்தோடு முன்வந்துள்ள அடியாரின் இதயத்தை முது தூய ஆவியால் நிரப்பி அவர் எல்லா பாவக்கரையிலிருந்தும் தூய்மையாக்கி முது அன்பினால் பற்றியறிய செய்துள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் அனைவரும் எழுப்பிய மன்றாட்டினால் உள்ள உறுதியும் ஆன்ம வளமும் பெற்ற நம் சகோதரி இறைவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து இறைவனின் அன்பிற்கே முழுவதும் சரணடைகின்றார். இறைவன் கிறிஸ்துவை தம் வாழ்வின் தலைவராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கே சொந்தமானவர், அவருடன் நித்திய பிணைப்பால் ஒன்றித்திருப்பவர் என்பதன் வெளி அடையாளமாக இவரின் விரலில் மோதிரம் அணிவிக்கப்படுகிறது. இறைவனின் மகிமைக்காக சகோதரி கிரேசி பால் என்னும் நான்
என்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும் என் வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றவும் அருட்சகோதரி மரியா உமது முன்னிலையிலும் ஆயர் முன்னிலையிலும் இங்கு குழுமியுள்ள எம் சகோதரிகள் முன்னிலையிலும் அமல அன்னையின் சலேசிய மறைவரப்பு சபையின் கோட்பாடுகளுக்கு இணங்க கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளை நிரந்தரமாக பின்பற்ற உறுதியளிக்கிறேன். கன்னி மரியாளின் துணையாலும் இறைவனுக்கும் திருச்சபைக்கும் பணியாற்றுவதன் மூலம் முழுமையான பிறரன்பு பணியில் முழுமையடையும் பொருட்டு என்னையே அர்ப்பணித்த இச்சபையின் வழியை அகிலம் முழுமைக்கும் நற்செய்தி பணியாற்ற தந்தாய், முடிவில்லாத பேரன்பால் மனுக்குலத்தை படைத்தவரே, மனுக்குலம் உம்மை அன்பு செய்ய மறந்தாலும் பழைய பாட்டின் உடன்படிக்கைகள் வழியாக உமது அன்பை வெளிப்படுத்தியவரே, காலம் நிறைவேற்ற போது கன்னிமரியால் வழியாக மீட்பராம் இயேசு கிறிஸ்தை உலகிற்கு அளித்தவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஏழ்மையையும் கீழ்ப்படிதலையும் தாட்சியையும் தம் வாழ்விலே கடைபிடித்து வாழ தந்தையே, ஒரு அன்பின் ஞானத்தால் இந்த அருட்சகோதரியை ஒரு சீடராக தேர்ந்தெடுத்து உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அடையும் மகிமையை தந்து இவரை அவரது மணப்பெண்ணாக மனம் முடித்துள்ளீரே. அந்த மேலான அன்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த பேராளி நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் இந்த மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இருப்பாராக. எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் பரமதந்தையே இறைவா, உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் மணவாளரும் முடிவில்லா அரசருமாக ஏற்றுக்கொள்ள இருக்கும் எங்கள் சகோதரியின் மாறாத இந்த உடன்படிக்கையின் சின்னமாம் இந்த மோதிரத்தை ஆசீர்வதியும். இன்று தன்னையை அர்ப்பணிக்கும் எம் சகோதரி